கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆசீர்வாதமான ஜெபத்திலையும் ஆராதனையிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நம்மை கடந்த மாதம் முழுவதும் அற்புதமாக பாதுகாத்து ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு 11ஆம் மாதத்தை நமக்கு இந்த வருஷத்தில் அற்புதமாய் தந்திருக்கிறார். இந்த 11ஆம் மாதத்தின் 1ஆம் தேதி நமக்கு இரண்டும் கலந்து வந்திருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதமான ஜெபமும் ஆராதனையும் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நாம் ஒரே இதில் நாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும் பொழுது, கடந்து போன 10 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ எதிர்பாராத சூழ்நிலைகளை நாம் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின விதம் அற்புதமாக இருந்தது. அவருக்கு நன்றி செலுத்தணும். நாம் யாவரும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இந்த மாதத்தை தந்த தேவனுக்கு நன்றி. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மாதம், இந்த மாதத்தில் தேவனே இந்த ஆசீர்வாதமான செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள், இதில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அற்புதமாக நடத்தி இந்த மாதமும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றி கொடுக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. அடியை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் முழு பொறுப்பெடுத்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு சின்ன ஆராதனை நாம் பண்ணி நாம் தேவனுடைய செய்தி கடந்து போகலாம். உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நன்றி ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்காக நன்றி. நீ செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை காத்து வழிநடத்தும். உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாதத்தில் 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த 11ஆம் மாதம், இந்த 2020ஆம் ஆண்டில் இந்த 11ஆம் மாதம் 1 தேதி உங்களை நாங்கள் பார்த்து வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த மாதம் வரைக்கும் எத்தனையோ சோதனையில் இக்கட்டில் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். இந்த மாதம் நிச்சயமாய் தேவனை விசுவாசித்து நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நாம் பார்க்க போகிறோம். கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுதான், இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினது, உணர்த்தினது, ஞாபகம் படுத்தினது. இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஏன்னா இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம்
நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனால் ஆசீர்வாதத்தை நம்ம தியானித்து ஆசீர்வாதத்தை நினைக்கணும், ஆசீர்வாதமான வார்த்தையை படிக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்கிறது, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுன்னு சொன்னால், ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு என்று பைபிள் சொல்லுது. ஆண்டவரும் அந்த பிசாசு நீ ஆசீர்வதிக்கப்படுவது அவனுக்கு பிடிக்காது, நீ சந்தோஷமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, நீ சுகமாக இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, நீ மேலும் மேலும் உயர்வது பிசாசுக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவருக்கு தான் அது பிரியம். நீ நல்ல சுகமாக இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். நீ ஆசீர்வாதமாக இருப்பது, ஆசீர்வாதத்தில் நல்ல மேலும் மேலும் வளருவது ஆண்டவருக்கு பிரியம். நீ நல்ல சந்தோஷமாக சமாதானமாய் இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆகையால் தான் ஆண்டவர் பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர்களெல்லாம் பிதாக்கள். அந்த பிதாக்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே 1000 மடங்கு இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது பாருங்க, உங்களுக்கு சொல்லியபடியே அவர் என்ன சொன்னாரோ அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாசிக்கிறோம். அப்போ தேவன் இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்கள் சந்தோஷப்படலாம் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் பரிபூர்ண, அதாவது உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், வியாபாரம் இல்லைங்களா, அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அது வளரணும், அது குறையக்கூடாது. அது உங்களுக்கு அல்ல, ஆண்டவருக்கே அது விருப்பம். இன்றைக்கி பணம், பொருளாதார தேவை, நம்ம உழைத்து நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், அது பெரிய சந்தோஷம். கர்த்தரும் வேலையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன், உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். யாரோ நமக்கு கொடுப்பது ஆசீர்வாதமாக இருக்காது இல்லைங்களா? யாரும் நம்மளை விட சிறந்து ஒரு புகழ் பெற்று நல்ல பணக்காராக இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டு கொடுக்கறது அது ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு வேளை நமக்கு இஷ்டப்பட்டு கொடுக்குறதோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் எனக்கு கொடுக்குறது அது வேறு. ஆனால் பாவம் பார்த்து, பரிதாபம் பார்த்து இந்தா என்று சொல்லி கொடுக்கறது நமக்கு அது வேண்டாம். நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட கேளு, உன்னுடைய கஷ்டத்தை எனக்கு தெரியப்படுத்து, நான் உனக்கு தருவேன். உனக்கு பிதாக்களுக்கு சொல்லியபடியே கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். அப்போது கடந்து போன நாட்களில் 10 மாதம் முடிந்து 11க்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நாம் இன்றைக்கி தியானிக்கிற வசனம் என்ன? 11வது வசனம் இல்லைங்களா? 11வது மாதத்தில் 11வது வசனத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்படி கிருபையாக நமக்கு அமைந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ அது மாதமும் 11, வசனமும் 11 சொன்னால் அதில் ஆண்டவர் நிச்சயமாய் அது தேவ சித்தமாய் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பிதாக்களுக்கு சொன்னது நமக்கு நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டார். அப்போது பிரியமானவர்களே, முதலாவது எந்தெந்த ஆசீர்வாதங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டார். 1000 மடங்கு ஆசீர்வாதம் இல்லைங்களா? ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த 100 மடங்கு ஆசீர்வாதமே அவர் மகா பெரியவனாய் மாறினாராம். யோசித்து பாருங்கள், 100 மடங்கு ஆசீர்வாதத்தில் மகா பெரியவனாய் அவர் மாறுவார்னு சொன்னால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இது நாம் ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், இது நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நமக்கு நடக்குமான்? பிரியமானவர்களே, தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுறது விசுவாசத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். விசுவாசத்தில் நாம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகையால் தான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 பார்த்தீங்களா? அங்கேயும் ஒரு 11ஆம் வசனம் வருது. 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் யோவானில் சொல்லப்படுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போது விசுவாசிக்கும் பொழுது தான் மகிமை என்பது அற்புதம். அப்போ அந்த அற்புதம் உனக்கு எப்போ நடக்கும்னு சொன்னால் நீ விசுவாசிக்கும் பொழுது.
அப்போ 1000 மடங்கு நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு 1000 இப்பொழுது இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிலும் எனக்கு 1000 மடங்கு அந்த விசுவாசம் எனக்கு வளர வேண்டும் ஆண்டவரே, அதுதான் எனக்கு வேணும். இப்பொழுது இருக்கிற அந்த பொறுமையை பார்க்கிலும் 1000 மடங்கு எனக்கு பொறுமை வேணும் ஆண்டவரே. இதெல்லாம் யார் கேட்குறீங்க? பொதுவாக நீங்கள் ஆசீர்வாதம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? பூமிக்குரிய பணமோ பொருளோ பொருளாதாரமோ வண்டி வாகனங்களோ இல்லையா நிலமோ வீடுகளோ அப்படி தான் நினைப்பீங்க. அதுவும் ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. ஆனால் நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மறந்துடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதலாவது கேளுங்க. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் எனக்கு 1000 மடங்கு ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஜெபத்தில் நான் நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதம் 1000 மடங்கு எனக்கு வேணும். நான் உபவாசிக்கிறேனே, அந்த உபவாசம் நான் உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு 1000 மடங்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும். உபவாசித்து ஜெபிக்கணும், கண் விழித்து ஜெபிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும். அப்போது நான் தாழ்மையாக இருக்கணும். என்னுடைய தாழ்மை 1000 மடங்கு பெருகணும் ஆண்டவரே. என்னுடைய பரிசுத்தம் ஆண்டவரே அது 1000 மடங்கு அதிகரிக்கணும், ஆசீர்வாதமாய் மாறணும் பரிசுத்தம். இப்படி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், இரக்க குணம் 1000 மடங்கு பெருகணும். இப்படி 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரணும். மன்னிக்கிற குணங்கள் பெருகணும். எல்லாரையும் நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரு ஆசீர்வாதம் எனக்குள்ளே வரணும். இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுன்னு கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்கணும் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டே போகலாம். நிறைய பேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது மறந்து போயிருக்கிறாங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் இல்லைங்களா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதிகாலையில் எழுந்திருக்க ஒரு சில நாட்களில் ரொம்ப சீக்கிரமாக, அதாவது ஒரு சில நாட்களில் உற்சாகமாக சில பேர் எழுந்து ஜெபித்தது உண்டு. ஆனால் தொடர்ந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தொடர்ந்து எத்தனை பேர் நீங்கள் அப்படி வரீங்கன்னு சொன்னால், பிரியமானவர்களே, அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஜெபம்தான் பாதுகாப்பு. ஜெபம்தான் நம்மளை உறுதிப்படுத்துகிறது. ஜெபம் நம்மளை சாட்சியாய் நிமிர்ந்து நிற்க வைக்கும். ஜெபிக்கலைன்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் வர சோதனையில் நம்ம நிமிர்ந்து நடக்க முடியாது. அந்த சோதனையில் நம்ம என்ன பண்ணுவோம்? வார்த்தையில் சிக்கிக்கொள்ளுவோம், செயல்பாடுகளில் மாட்டிக்கொள்ளுவோம். நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கு கோணலாக மாணலாய் போய்விடும். அப்போ நம்ம தாழ்ந்து போக வேண்டியதாக வரும். தப்பு செய்துட்டால் என்ன பண்ணணும்? தாழ்ந்து போகணும் இல்லைங்களா? பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம், சோதனையில் சிக்கிக்கொள்ளுவோம். அதனால தான் நிறைய பேருக்கு ஜெபத்தினுடைய மகத்துவம் தெரியாது, ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் என்னென்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஜெபித்தா நம்மை தேவன் உயர்த்துவார், உன்னதத்தில் உயர்த்துவார். அப்போ இன்றைக்கி இது ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதம் நீங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆசீர்வாதம் சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் கேளுங்க. இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டேன். நீங்கள் வேலையுடைய ஆசீர்வாதத்தை கேளுங்க. உங்களுடைய வேலை எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது, உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு வேலை கடந்த நாட்களில் வேதனையும் துக்கமும் பாரமும் சஞ்சலமும் போராட்டம் அப்படி இருந்துச்சுனாக்கா, தேவன் இந்த நாட்கள் அதை நிச்சயமாய் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அவர் அற்புதம் செய்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிப்பதில் அவர் பிரியப்படுகிற தெய்வம். ஆகையால் உங்கள் வேலையில் அவர் சொன்னார், கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன் இல்லைங்களா? நீ என்ன வேலை செய்கிறாயோ அந்த வேலையில் ஒன்று ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அது ஆசீர்வாதமாய் மாறும். அது சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். அது பெருக செய்வார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று வாசிக்கிறோம். நீதிமானுடைய வீட்டுக்குள்ளே அதிக பொக்கிஷம் உண்டு.
ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆகையால் பிரியமானவர்களே, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா? கீழ்ப்படுகிறவங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கீழ்ப்படிதல் நமக்கு பெருகணும். அப்போ இங்கே தேவன் அந்த ஒரே ஒரு வசனம் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் இல்லையா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்களை தேவன் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் தேவன் உங்களை இந்த மாதம் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது பெரிய ஆசீர்வாதம். 1000 மடங்கு என்ன சாதாரணமாக யோசித்து பாருங்கள். 1000 மடங்கு. இப்போ வீடு இல்லாத நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோ, ஆண்டவரே எனக்கு வீடு கொடுன்னு கேட்கணும், விசுவாசித்து கேட்கணும். விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டு சொன்னார், இப்போ உலகத்தில் எனக்கு வேலை இல்லை, சமாதானம் இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை, ஆண்டவரே எனக்கு வறுமை இருக்குது, எத்தனையோ கஷ்டம் ஆண்டவரே சொல்லவே முடியலன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலையோடு இருப்பீர்களானால், பைபிளில் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, எப்போ உங்களுக்குள்ள கவலை ஆரம்பிக்குதோ அப்போ விசுவாசத்துக்கு முடிவு வந்துடும். எப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் ஆரம்பிக்கிறதோ அப்போது கவலைக்கு ஒரு முடிவு வந்துடும். அதுதான் முக்கியம். அப்போ விசுவாசம் வந்துச்சுன்னா கவலை ஓடி போயிடும். கவலை வந்துச்சுன்னா விசுவாசம் ஓடி போயிடும். அப்போது முடிவு வந்துடும். அதனால் பிரியமானவர்களே, விசுவாசத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும். விசுவாசம் நமக்கு வளரணும். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் என்பது யாருக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவங்க யாருக்கு பின்னாடியும் அடிமையாக போக மாட்டார்கள். யாரிடத்திலும் கெஞ்சி கொண்டு போக மாட்டாங்க. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்ச மாட்டாங்க. அவங்க கேட்குறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான். முழங்கால் போடுவாங்க, கையை விரித்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அதுதான் ஆசீர்வாதம். அப்போ விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க பாக்கியவான்கள். அவங்க பாக்கியவானாக இருக்கிறாங்க. அப்போ இந்த விசுவாசத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதம், சரீர சுகம். விசுவாசிக்கணும். ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க. பைபிளில் எத்தனையோ பேருக்கு நீங்கள் சுகம் கொடுத்துருக்கிறீங்க. நான் சுகம் அடையணும், எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். யாரெல்லாம் வியாதியில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, என்ன ஆசீர்வாதம் ஆண்டவரே, எனக்கு தலைவலி போகலை, எனக்கு கைவலி போகலை, எனக்கு வயிற்று வலி, கொலஸ்ட்ரால், பல்லு பாரம், பல்லில் இருக்கிற பிரச்சனை, ஆண்டவரே கண்ணில் இருக்கிற வியாதி, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்னி வியாதி, வயிற்றில் ஜீரணாக முடியாத பிரச்சனைகள், எத்தனையோ நோய்கள் சரீரத்தில் இருக்கிறது. சுகரு, பிபி இல்லைங்களா, கை கால் வீங்கி போகிறது, தலை பாரம் ஆயிடுறது, கோல்டு ஆயிடுது, அடிக்கடி கோல்டு ஆயிடுறது, ஜுரம் வர்றது, இப்படி நிறைய வியாதிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். நீண்ட நாட்களாக வியாதிகளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். ஆனாலும் இது எப்போ முடிவுக்கு வரும்னு சொன்னால், விசுவாசிக்கும் பொழுது முடிவுக்கு வரும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும் இல்லைங்களா? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். ஏன்னா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், சுகத்தின் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், உங்களுக்கு நான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அங்கே பாருங்கள், நம்ம என்ன வாசிக்கணும்னு சொன்னால், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற நல்ல தெய்வம். எரேமியா 30:17, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவள் என்று, நீ விசாரிப்பு அற்றவள், விசாரிக்க முடியாதவன், உன்னை யாரும் விசாரிக்கல. உன் நோயில், உன் கஷ்டத்தில், உன் துன்பத்தில் உன்னை யாரும் விசாரிக்கல. அதுவே பெரிய ஒரு மனக்கவலை, மனநோய் என்று சொல்லுவாங்க. யாருமே என்னை கேட்கலையே, யாருமே என்னை விசாரிக்கலையே. ஆண்டவரே சொல்கிறார், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன். விசாரிப்பே இல்லை, உன்னை விசாரிக்கவே இல்லை யாரும். நிறைய பேர் விசாரிக்கிறது எதிர்பார்ப்பாங்க. என்னை யாரும் கேட்க மாட்டேன்றாங்களே, என் நோயை பற்றி விசாரிக்க மாட்டேன்றாங்களே, அப்படி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அது விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு மனதுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியே அவங்களுக்கு நோய் குணமாக்கிடும். பைபிள் சொல்லுது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று. அப்போது அது ஒரு கவலையாகவும் துக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால். தள்ளுண்டவன்,
தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நீ கவலைப்படாத. உன்னை தள்ளிட்டாங்களா? உன்னை ஆகாது, ஒன்றுக்கும் உதவ மாட்டேன், இந்த வியாதி நோய் இருக்குது. நிறைய பேர் நோய் இருக்கிறவங்க வேலையில் எடுத்துட்டாங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தள்ளிட்டாங்களா உன்னை யாரும் விசாரிக்கலையா, உன்னை ஒதுக்கிட்டாங்களா? ஆண்டு சொல்ல, நீ கவலைப்படாத. ஒதுக்கிட்டாங்கன்னா மனுஷர்கள் யாருமே என்னை கவனிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. பாருங்கள், இங்கே என்ன ஒரு அற்புதம் பார்க்குறேன்னு சொன்னால், எப்போ ஆண்டவர் மனுஷர்கள் ஒதுக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் விசாரிக்காமல் போயிட்டாங்களோ, அப்போ தான் ஆண்டவர் இறங்குறார். ஆண்டவர் வந்து பார்க்குறார். ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? பேசுகிறார். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, அதாவது உனக்கு சுகத்தை நான் கொடுத்து உன்னுடைய காயத்தை ஆற்றுவேன். அது 2 காயம். ஒன்று மனதில் இருக்கிற காயம், 2வது வெளியரங்கமான சரீரத்தில் இருக்கிற காயம். ஆண்டு சொல்ல, நான் ஆற்றுவேன். அப்போ தேவன் சொல்கிறாரு, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனுஷன் சொல்லலை. அப்போ யாரெல்லாம் நோய் வியாதிப்பட்டு பலவீனமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை, வாக்குத்தத்தத்தை பிடித்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு ஆரோக்கியம் கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, மனதில் இருக்கிற காயங்களை ஆற்றுங்கப்பா சொல்லுங்க. என் மனதில் இருக்கிற வேதனை காயங்களை ஆற்றுங்க சுவாமி. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும் சொல்லுங்க. கர்த்தர் இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் சுகத்தின் ஆசீர்வாதம், விடுதலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நம்ம ஜெபத்தை கூட்டுவோம், நல்ல ஜெபிப்போம். ஆண்டு சமூகத்தில் பரிசுத்தத்துக்காக ஜெபியுங்க. பரிசுத்தத்துக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகள் போராடி அந்த பரிசுத்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும். அதெல்லாம் நீங்கள் போராடி ஜெபிங்க. ஜெபத்துக்கு ஜெபிங்க, விசுவாசத்துக்கு ஜெபிங்க, கீழ்ப்படிதலுக்கு ஜெபிங்க. எல்லா ஆசீர்வாதம் நல்ல தானாக வந்துடும், சுகம் உண்டாகும். 2, ஒன்று சுகத்தை கொடுப்பார், 2வது மனக்காயத்தை குணமாக்குவார். அடுத்து பிரியமானவர்களே, உன்னை தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவார். இந்த பூமியில் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கணும். நீதிமொழிகள் 10 அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஒருவேளை நீங்கள் யாரும் தெரியாத இதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனைகளை அவர் கூட்ட மாட்டார். இல்லைங்களா? இது ஆசீர்வாதமான ஜெபம், ஆசீர்வாதமான ஒரு மாதம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தேவன் ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொன்னார், அவர் செய்வார். சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். இப்போ இங்கே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனைகளை கூட்டவே மாட்டார். வேதனை எத்தனையோ வேதனைகள் இருக்குதுல்ல, அந்த வேதனையை கூட்ட மாட்டார், அந்த வேதனையை நீக்கி விடுவார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருந்து தான் ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தது. அப்போ வேதனைகளை நீக்குவார் ஆண்டவர். ஆகையால் பிரியமானவர்களே, உன்னை தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். உனக்கு கடன் இருக்குதா? எத்தனையோ பேருக்கு கடன் கொஞ்சமாக வாங்கி பெரிய வட்டி கட்டி கொண்டிருக்கிறாங்க, இல்லைங்களா? அந்த கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு சமாதானத்தை இழக்க செய்திருக்கிறது. ஆகையால் கடன் பாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக ஆண்டவர் நோக்கி இந்த வாக்குத்தத்தம், இதுவும் ஒரு வாக்குத்தத்த வாசனம் தான். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் கடனோடு இருக்கக்கூடாது, என் சம்பாதனை பணமெல்லாம் வட்டிக்கு போகக்கூடாது, ஆண்டவர் என் குடும்பம் நல்ல சாப்பிடணும், நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், கடனே இல்லாத எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் கடனை தீர்க்க, கடனெல்லாம் தீர்த்து கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். மகா பெரியவனா ஈசாக்குமார் இருந்தது போல நீயும் இந்த பூமியில் 4 பேருக்கு மத்தியில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குவேன், இல்லைங்களா? அதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் யாருன்னு சொன்னால், உலகத்தில் சொல்லுவாங்க பழமொழி, யாருக்கு ₹1 கூட கடன் இல்லாத இருக்குதோ அவன்தான் உண்மையான பணக்காரன், இல்லைங்களா? இப்போது சாதாரண மக்களுக்கு சின்ன கடன் இருக்குது,
பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய பெரிய கடன் இருக்குது. அப்போ யார் பணக்காரன்? எல்லாருமே கடன்காரங்க தான் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமானது. ₹1 கடன் இல்லாத இருக்கணும். எல்லா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கணும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் பெரிய செல்வ சீமானாக இருந்தாராம். அவருடைய ஐஸ்வர்யம் பூமி தாங்கலை, அவருடைய ஆஸ்தி அந்தஸ்து பூமி தாங்கலைன்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். வசனத்தை பற்றி உங்களை ஐஸ்வர்யவனாக மாற்றணும். இன்றைக்கி வாடகை கொடுக்க முடியல, பெட்ரோல் போட முடியல, கரண்ட்டு பில் கட்ட முடியல இல்லைங்களா, அரிசி வாங்க முடியல, ஒரு தேவைகள் சந்திக்க முடியல, அப்படியெல்லாம் நம்ம யோசித்து கவலைப்படுறோம். ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா, ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா, எவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க இல்லையா? அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கும். அப்போ வரும்பொழுது நீ எல்லாமே மனப்பூர்வமாய் செய்ய முடியும். அடுத்து பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியபடியே நமக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவன். 1 யோவானில் 2ஆம் அதிகாரம் பாருங்கள், 25ஆம் வசனம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். பார்த்தீங்களா? அப்போது நித்திய ஜீவன் நமக்கு இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை முடிந்தால் அதுக்கப்புறமா இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா, இந்த உயிர் வெளியே வரும். உயிருக்கு பேர் தான் ஆத்மா. அப்போ அதுக்கு நித்திய ஜீவன் வேணும். நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும். அது ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்குறார் ஆண்டவர். அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? இப்போ 1 யோவான் 2:25 அந்த ஆசீர்வாதம் நம்ம சுதந்தரிக்கணும். கர்த்தாவே எனக்கு நித்திய ஜீவன் வேணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால தான் இன்றைக்கி பாவத்தை விட்டு, நம்ம விருப்பமான காரியத்தெல்லாம் விட்டு, நமக்கு சந்தோஷமான காரியம், இப்போது நமக்கு சந்தோஷமாய் தோன்றுகிற எத்தனையோ சந்தோஷங்களை விட்டு அந்த ராஜ்யத்துக்காக, அந்த பரம லோகத்துக்காக, பரலோகத்துக்காக, பரம தேசத்துக்காக நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால், இந்த பூமியில் கட்டுப்பாடான ஒரு ஒழுக்கம் உள்ள இல்லைங்களா, கர்த்தரை பயபக்தியோட, நீதியோடும் உண்மையோடும் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து, கீழ்ப்படிந்து, அனுதினமும் ஜெபித்து, விசுவாசித்து ஆண்டவருக்கு பின்னாடி என்ன பண்ணுகிறோம்? கடந்து போகிறோம். பாவமான காரியங்கள், குடிப்பழக்கத்திலிருந்தோ, சிகரெட்டிலிருந்தோ, பீடியிலிருந்தோ, மற்ற பொழுதுபோக்கான காரியங்கள் இருந்தோ, வீண் ஆடம்பரம், அழகு, பெருமையான காரியங்கள், இதெல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு ஒரு மனத்தாழ்மையில், மனதில் தாழ்மை, நம்முடைய நடையில் தாழ்மை, உடையில் தாழ்மை, எல்லாவற்றிலும் ஒரு எளிமையாக நம்ம கடந்து போகிறோமே, அதுதான் ஆசீர்வாதம் இல்லைங்களா? அப்போ அது ஆசீர்வாதம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஜீவியை நமக்கு வேணும். நம்ம தாழ்மையாக, சாந்தமாக, எளிமையாக ஜீவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த நித்திய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்கள் மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் அபிஷேகம், பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து சபைக்கு கீழ்ப்படிந்து வரணும். கர்த்தர் சொல்கிறதும் ஊழியக்கார் சொல்கிறதும் கேட்டு கீழ்ப்படியணும். அது மாத்திரமல்ல, உங்களால் முடிஞ்ச ஜெபம் ஊழியம், செயல்படுகிற ஊழியம், ஒத்துழைக்கிற எல்லா ஊழியம் செய்யணும். அதோடு கூட பரிசுத்த அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளணும். ஆடம்பரமும் பாவ ஜீவியத்தை வெறுத்து ஒரு எளிமையாக நம்ம எல்லாவற்றையும் செய்யும் பொழுது, ஆவில எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவனுக்குரியதுன்னு சொல்கிறார். அப்போ போராமை, எரிச்சல்கள், கசப்பு, விரோதம் இல்லைங்களா, பழி வாங்குகிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறியணும். எல்லாரையும் நேசித்து யாவரோடு சமாதானமாய், அன்பாய் கடந்து போகிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். இதை விசுவாசிக்கணும். இந்த பூமியில் நம்மளை பிரியமானவர்களே, நஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோகத்து மேலேயே இருக்கணும், நித்திய ஜீவன் மேலேயே இருக்கணும். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அருமையான செய்தியை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற அத்தனையும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக இப்பொழுது நான் விசேஷமாக
நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. ஏசப்பா, எல்லாரும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், 1000 மடங்கு சொல்லியபடியே நான் ஆசீர்வதிக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த அருமையான செய்தி கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், ஒப்பு கொடுத்த பிள்ளைகளையும் ஆண்டவரை நோக்கி நான் ஆண்டவரே துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, சுகத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர், தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற கவலை, துக்கம், பயம், பாரங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா விதமான நன்மைகளை கொடுத்து, நல்ல வீடுகளை கொடுத்து, நல்ல சரீர சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே வேலைகள் வருமானத்தை கொடுத்து, திருமண நன்மையை கொடுத்து, குழந்தை கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாரெல்லாம் ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறார்களோ, இன்றையிலே ஆண்டவரே, இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு நித்திரையை கொடுத்து அதிகாலை எழுந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாட்டுங்க சுவாமி. சாப்பாடு ஆண்டவர் சாப்பிட முடியாம, சாப்பிட்டாலும் வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்து கனப்படுத்துங்க. எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் வரட்டும், ஒரு மன ஒற்றுமை வரட்டும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வயதில் மூத்தவர்களை ஆசீர்வதிங்க. சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதமாய் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த அருமையான செய்தியை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிங்க. என்ன கொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, பரிசுத்த தெய்வத்தின் கரத்தில் அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்டதும் கேட்க முடியதும் கர்த்தர் கூட்டி தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய அன்னுண்ணிய ஐக்கியம், அவருடைய சந்தோஷ சமாதானம், சகல ஆசீர்வாதம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.